வணக்கம். தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியருக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அறிவிப்பானது கொடுத்துட்டு இருக்கோம். 100% அரசு பணி உத்தரவாதத்துடன் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும், ஒன்லைனா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், 4 ஆப்ஷனோட டெஸ்ட், கொஸ்டின் பேங்க், இந்த தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு, சோ இந்த 2 பாடத்திற்குமே நம்ம என்ன செய்யறோம், ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தற்பொழுது மார்ச் 1ல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒன்லைனர் டெஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள 10 யூனிட், முதல் யூனிட்ல இருந்து 10 யூனிட் வரைக்கும் கிட்டத்தட்ட 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒன்லைனர் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்திருந்தோம். சோ அதன் அடிப்படையில மார்ச் 1ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் 1 அதற்கான கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட 142 வினாக்கள் இந்த பகுதியில நம்ம கொடுத்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்ன, தமிழும் உலக செம்மொழிகளும். இதுல கிட்டத்தட்ட 235 பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல 35 பக்கங்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். 75 வினாக்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஷெட்யூல்ல கொடுத்திருந்தோம். ஆனா கொடுத்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 145 வினாக்களானது உங்களுக்கு இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு புத்தகமும் 10 யூனிட்டையுமே கவர் பண்ணி ஒவ்வொரு புத்தகங்களாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். இந்த மார்ச் மாதத்துல 2 புக்கு நம்ம முடிக்கிறோம். ஒன்று தமிழும் உலக செம்மொழிகளும்ங்கிற புக்கு, அதே மாதிரி பண்பாட்டு பரவல், அதே மாதிரி புதைப்பொருள் ஆய்வு. இத மார்ச்ல முடிச்சிடும். ஏப்ரல்ல யூனிட் 2க்குள்ள வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், 10 யூனிட்டையும் கவர் பண்ணி உங்களுக்கு 1 by 1 கொடுக்கிறோம். சோ இது நமது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய 100% அரசு பணி கனவை நனவாக்கணும்ங்கிறதா. சோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூல புத்தகத்துல இந்த பேட்டர்ன்ல நீங்க ஒவ்வொன்றையுமே நீங்க படிக்கும் பொழுது வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. டைரக்டாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இந்த கொஸ்டினுக்கு டைரக்டா ஆன்சர் நீங்க பண்ணும் பொழுது எக்ஸாம்ல நம்ம தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒன்லைனர் உங்களுக்கு பிராக்டிஸா கொடுத்து புக்கை நாம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல இருந்து தேர்வுங்கிற கான்செப்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம உங்களுக்கு நினைச்சிடலாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த தமிழ் பாடத்திற்கு, இதனை தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 4 ஆப்ஷனோடையும் நம்ம என்ன செய்யலாம், டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த பேட்டர்ன்ல நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வது என்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழுக்கு நம்ம எத்தனை புக்கை படிக்கணும், அந்த 48 புக்கு என்னென்ன. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் இங்கேயே ஒரு முறை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இந்த 142 வினாவினுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து வினாக்கள் எப்படி இருக்கு. சோ இந்த பேட்டர்ன்ல ஒவ்வொரு புக்கையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000, 2000, 3000 நம்ம என்ன செஞ்சிடறோம், வினாக்களாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ அந்த அளவுக்கு தான் நான் இதை உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன், உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம 4 ஆப்ஷனோடையும் உங்களுக்கு தேர்வு கொடுக்கும் பொழுது 2025ல உங்களுக்கான பணியை யாராலையுமே மாற்ற முடியாது என்பதுதான் அடிப்படை தகவல். சோ அப்ப இந்த பகுதியில நம்ம வேற என்னென்ன இருக்குது, சோ நம்ம படிக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்ன. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் 2 வால்யூம். சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம புக்காவே என்ன செய்யலாம், கொரியர் பண்றோம். அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி வரலாறு சக்திவேல், மொழி வரலாறு மு வரதராஜனார், தமிழ் மொழி வரலாறு தேப்போமி, திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் 1க்கு. புதியதாக நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பகுதி உலக செம்மொழிகள் ஆதி நாராயணன் அவருடைய புக்கு, தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல். இதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 புக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெஃபர் பண்ணிருக்கோம். சரிங்களா. சோ அதுக்கடுத்து சங்க இலக்கியம், செவ்விலக்கியம், தமிழர் வரலாறு பண்பாடு 8 தொகை 10 பாட்டு சாமி சிதம்பரனார், 8 தொகை புலியூர் கேசிகன், 10 பாட்டு மூலம் உரை சாவே சுப்பிரமணியம், அதே மாதிரி 10 பாட்டு ஆராய்ச்சி
கிட்டத்தட்ட 661 பக்கங்களாக இந்த 10 பாட்டு ஆராய்ச்சியை ஒன்லைனரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம் புலியூர் கேசிகன், அதே மாதிரி மணிமேகலை, சிலப்பதிகார ஆராய்ச்சி அவ்வை துரைசாமி பிள்ளை, இரட்டை காப்பியங்கள் வாசுபம் மாணிக்கனாருடைய புக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் 29 30வது புக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இலக்கணத்திற்கான புக்கு, நாட்டுப்புறவியல் புதியதாக நம்மளுக்கு சேர்த்திருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புறவியல், அதுக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம். அதே மாதிரி தமிழோடு பிற துறைகள் 10வது யூனிட். ஸோ அதையும் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 48 புக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 16,630 சரிங்களா, 16,630 ரூபாய் வரும். நம்ம ஆஃபர்ல 15,000 ரூபாயை நம்ம என்ன செய்யறோம், புத்தகத்தை கொரியர் அனுப்புறோம். ஸோ இந்த 48 புக்குமே உங்களுடைய கையில் இருக்க வேண்டியது. ஸோ இந்த 48 புக்கையும் நம்ம என்ன செய்யறோம், ஒன்லைனராக நம்ம கிரியேட் பண்றோம். ஒன்லைனரா கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு என்ன செய்யறோம், தேர்வா கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில நம்ம முதல் தேர்வு வந்து என்ன செஞ்சோம், அந்த ஆதிநாராயணன் அவருடைய புக்ல முதல் 35 பக்கங்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வினாக்கள் எடுத்திருக்கோம். ஒவ்வொன்றையுமே நீங்க பார்க்கின்ற பட்சத்துல வேற எதையுமே பார்க்க வேண்டியதுல நமது சுபிக்குழுவினுடைய பயிற்சியை முழுமைப்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திருக்கு, சுபிக்குழுவை முழுமையாக தொடர்பு கொண்டுக்கோங்க. அதிகாரப்பூர்வ எண்ணை நம்ம இங்கேயே கொடுத்திருக்கோம். சோ இந்த எண்ணுக்கே நீங்க என்ன செஞ்சலாம், உங்களுடைய தகவல்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். நம்மளுடைய இலக்கு என்பது 2025ல நம்ம என்ன செய்யணும், ஒரு முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியராக மாறணும். அதற்கு வேண்டிய அனைத்து தகவல்களையுமே நம்முடைய சுபைக்குழுவில் உருவாக்கி கொடுக்கிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக தொடர்பு கொண்டு உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கி கொடுங்கள். நன்றி நண்பர்களே.